அதிமுக ஒன்றிணையணும்னு 2021 தேர்தல் அப்ப சொன்னீங்க, அப்போ முடியல. 2024 தேர்தல் அப்ப அதே குரல்ல நீங்க முன்வச்சீங்க, அதுக்கான முயற்சிகளும் மேற்கொண்டீங்க, அப்பவும் முடியல. 2026 தேர்தலே வரப்போகுது. இப்போ வரைக்கும் அதுக்கான அறிகுறி எந்த அளவுக்கு இருக்கு? அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு? அதை போய் எப்படிங்க உங்கள்கிட்ட சொல்லி ஏற்கனவே 4-5 வருஷமா இல்லை சொல்லிட்டு இருந்தோம். இந்த 26 நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது, நிச்சயமா இல்லை. இல்ல முன்பு இருந்ததை விட இப்பதான் அதிகமா பிளவு ஏற்பட்டுதா? இல்லை இல்லை, அது உங்களுக்கு உங்கள் கண்ணோட்டம், நீங்கள் பார்க்குற விதம். நான் அப்படி எடுத்துக்கல. ஆசிரியர்கள் உட்பட எல்லாருமே தமிழகத்துல போராட்ட களமாக மாறி இருக்கு. இந்த தமிழக அரசு எதுவுமே செய்யாம இப்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மக்களை வாக்களித்த மக்கள் இப்படி ஒரு அவதிக்குள்ளான நிலைமை பாக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன அவங்களுக்கு வாக்களித்த மக்களை பற்றி பேச்சு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விளம்பரம் வாயிலாகவே அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில்லு இப்போ வரைக்கும் அதான், நாளைக்கும் அதுதான். அவங்க மக்களை எல்லாம் பார்க்கல, அது அவங்களுக்கே தெரியுது. அதை பற்றி அவங்க கவலைப்படல. செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. சரி, உங்களிடம் ஏதாவது பேசினாரா? அடுத்த வாரம் இருவரும் சந்திக்க இருக்கிறதா சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் அவரே சொல்லியிருக்காரு. சரி, அதாவது எல்லாரோட முடிவும் நல்லா இருக்கும்போது அதை நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியது தான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் கட்சியினுடைய அடிப்படையில் இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லாம் என்னவா இருக்குது, கட்சி ஒன்றா இருக்கணும், அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல. அதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ இவரும் அதான் சொல்கிறாரு, அவரும் அதான் சொல்கிறாரு, எல்லாரும், நானும் அதுதான் சொல்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி நடந்தால் தானப்பா நல்லது. அதாவது இன்னைக்கு அண்ணா பிறந்த நாளில் சில இது ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும். ஏன்னா இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவுடைய உருவம் பதித்த கட்சி கொடி எங்களுது. இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், இதெல்லாம் பழமொழிக்குள்ள இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். எந்த மாதிரி மனசு உள்ளவர் அண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுபடி தான் எங்கள் தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அதே போல் இன்னொன்று சொன்னார், அதுவும் எல்லோரும் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வந்து பழமொழி தான் அப்படின்னு சொன்னாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு, அதுவும் அண்ணா சொன்னது தான். இதெல்லாம் வேற யாரும் பழமொழின்னு அந்த காலத்துலேருந்துலாம் இல்லை, இது அண்ணா சொன்னது. அதே அண்ணா இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது, அடுத்தவங்க மனசு புண்படாமல் நடந்துக்கணும், வேல் பாய்ச்சிரா மாதிரி எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அண்ணா தான் சொல்லியிருக்காரு. அதை எங்கள் 2 தலைவர்களும் அதை தலைமையில் வச்சுக்கிட்டு அதுபடி தான் நடந்தாங்க, சிறமேல் வச்சு தான் நடந்தாங்க. அவங்க வழியை கடைபிடிக்கிறதுனால நானும் அதே வழியில் தான் இருக்கேன். அதிமுக ஒன்றிணைய நினைக்கக்கூடிய எல்லா தலைவருமே டெல்லி சென்று பாஜக தலைவர்களை பார்க்குறாங்க. பாஜக தயவு தேவைப்படுது அதிமுக ஒன்றிணையதுக்கு? இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து அப்படி கொண்டுட்டு போயிருந்தீங்க பத்திரிகையில். தொடர்ந்து செய்கிற விமர்சனம் அதிமுகவோட உள் விவகாரங்கள்ல பாஜக தலையிடுறது அப்படின்றதுதான் வந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைக்கிறது. குறிப்பா அவங்க அமித்ஷா போய் பாக்குறாங்க அதிமுக இருக்க பிரச்சனைக்கு. நான் ஒன்னேன்னு சொல்லட்டான், திமுக காரங்க பாக்குறதே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? அவங்க கட்சி பிரச்சனைக்காக போறது இல்லையா, அது இப்ப சொன்னது, நீங்க சொன்னது கரெக்டு. அவங்க வந்து கட்சி பிரச்சனைக்காக போனதில்லை, அவங்களுடைய சொந்த பிரச்சனைக்காக போறாங்க, அது உண்மை. அமித்ஷா போய் பாக்குறத நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்குங்க என்னோட வேலை நான் சரியாக செஞ்சுட்டு போயிருக்கேன், அதை செஞ்சு காட்டுவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.